ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது கப்பக்கறி அப்படின்னு சொல்கிற மரவள்ளி கிழங்கு கூட்டு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இது சைட் டிஷ்ஷாக ரைஸுக்கு, டிஃபனுக்கு எது கூட வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி இதை செய்யலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கூடவே கொஞ்சம் போல் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக இல்லை இதை விட குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக எதில் வேக வைக்கிறீங்களோ அதில் வேக வச்சுக்கோங்க. இல்லைனா குக்கரில் கூட ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதோட மீதம் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும், சேர்த்துக்கக்கூடாது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கோகனட் ஆயிலில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளா ரெசிபி எல்லாமே மேக்ஸிமம் வந்து கோகனட் ஆயிலில் தான் செய்வாங்க. ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்குமே இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மரவள்ளி கிழங்கு பாயில் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டில் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அளவாக உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தபோது நம்மளுடைய பச்சை மிளகாய் ப்ளஸ் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி அதையுமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சியை எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். கூடவே வந்து ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க. இது கூட நம்ம காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 1 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வரும்போது ஒரு 3/4 கிலோ இருக்கும். ஸோ அதுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா கடைசியில் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த மரவள்ளி கிழங்குல படுற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ நல்லாவே உங்களுக்கு அந்த மசாலா எல்லாம் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்துனீங்கனாலுமே அது நல்லாவே வற்றி உங்களுக்கு திக்காக வந்துடும். நீங்கள் ரைஸ்க்கு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 கொதி கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கொதி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவியோ இல்லை கருவேப்பிலையோ நீங்கள் மேலே போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ ஒரே மாதிரி சட்னி சாம்பார் அப்படின்னு செய்யாமல் இதை தோசைக்கு இல்லை ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா இதை மசால் ரோஸ்ட் மாதிரி மசால் தோசைக்குள்ளே வச்சு கூட நீங்கள் சுருட்டி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க குழந்தைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.